இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, அன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு பருப்பு போட்டு கூட்டு தான் பண்ண போகிறோம். அந்த மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய வெரைட்டி செய்யலாம். புளி ஊற்றி கரைச்சி பச்சடி வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், பால் கூட்டு பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு தேங்காய் அரைச்சி ஊட்டி பூசணிக்காவை போட்டு கூட்டு வைக்க போகிறோம். அந்த கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து 1/4 கிலோ மஞ்சள் பூசணி எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்கு வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுட்டேன். ஒரு 50 கிராம் போதும். 50 கிராம்னு நினைக்கி ஒரு சின்ன உலக்கால் ஒரு அரை உலக்கு இருந்தால் போதும். அந்த பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மஞ்சள் பூசணியை வந்து இப்போ குக்கரில் போட்டுருவோம். குக்கரில் வெயிட்லாம் போட தேவையில்லை. தண்ணியை விட்டு உப்பை போட்டுட்டு வேக வச்சாலே போதும். இதில் வந்து தேவையான உப்பு போட்டுருந்தேன். இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுவோம். இந்த பூசணிக்காய் வந்து சீக்கிரத்தில் ஒரு இதுலேயே வெந்துடும், நல்லா டக்குன்னு வெந்துடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான் அடுப்பு தூக்கி வச்சிடுறேன். இப்போ சும்மா அப்படியே ஒரு குக்கரை மூடியே சும்மா அப்படி மூடியிருக்கேன். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு இதுக்கு வந்து மசாலா வந்து தேங்காய் மசாலா வந்து அரைச்சிடலாம். இதில் வந்து ஒரே ஒரு பத்தை, சின்ன பத்தையாக ஒரே ஒரு பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 5 பல்லுக்கிட்ட சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். தொலியெல்லாம் உரிக்கல, அப்படியே தான் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து பூசணிக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வெந்தால் போதும். நல்லா வெந்து போச்சு. இதில் வந்து மசாலா பொடி எல்லாமே சேர்த்துடலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் பொடியாக போடுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த வேக வச்ச பருப்பையும் அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருவோம். இதை நல்லா அப்படியே ஒரு கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூள் உள்ள பச்சை வாசனை போகணும். இந்த அளவுக்கு தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கூட்டு வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கூட்டு வந்து நல்லா கெட்டியாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு வச்சுட்டு இந்த கூட்டு வச்சுட்டு கூட தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் தளராக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் குழம்பும் இல்லாமல் கூட்டும் இல்லாமல் வச்சுட்டோம்னு சொன்னோம்னா 2 அப்பளத்தை பொரிச்சிட்டு சாப்பாட்டிலே போட்டு நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பு காரம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தா கூட அப்படின்னு பண்ணலாம். நான் ஓரளவு மீடியமாக நான் வைக்க போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் தேங்காய் ஊற்றும் போது இன்னும் கெட்டியாகிடும். இது வந்து இந்த மிளகாத்தூள் வந்து ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்ப்போம். இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குறன்னு கொஞ்சம் ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்காமல் இந்த அளவுக்கு தேங்காயும் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துருக்கணும். இதை இப்போ உள்ளே சேர்த்துருவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இது வந்து ஒரு கொதிக்கட்டும். கூட்டு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் இது ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மேலேயே தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஸ்பூன்கிட்ட எண்ணெய் ஊற்றி ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, சும்மா 2 ஜீரகம் போட்டிருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு இந்த சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுருவோம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கூட்டில் ஊற்றிடலாம். பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பூசணிக்காய் கூட்டு வந்து நல்ல எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பூசணிக்காய் கூட்டு மஞ்சேர்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு வந்து எல்லார் வீட்லேயுமே, திருநெல்வேலிக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பொங்கலுக்கு இந்த கூட்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு பொங்கலுக்கு வந்து இந்த பூசணிக்காய் வச்சே ஒரு 2 விதமாக செய்வாங்க. புளி கரைச்சி விட்டு ஒரு பச்சடி மாதிரி வைப்பாங்க.
இந்த பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்க. பொங்கலுக்கு வந்து 7 குழம்பு 9 குழம்பு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அந்த கூட்டில் அந்த பொங்கல் இதில் வந்து இதுவும் ஒரு கூட்டு. இந்த கூட்டை நம்ம வீட்டில் இன்றைக்கி செஞ்சாச்சு. இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.